பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் யோவான் 1 9 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசமாய் மாற்றுகிற ஒளி என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்விலும் அவர் வெளிச்சமாக இருக்கிறார். அவர் உங்களை வெளிச்சமாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை இருள் நிறைந்திருக்கலாம். இருள் கலக்கத்தையும் பயத்தையும் மரண பயத்தையும் வேதனையும் கண்ணீரையும் உண்டாக்கலாம். வெளிச்சம் வரும்பொழுதுதான் இருள் நீங்கும். வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது இப்படிப்பட்ட எல்லா இருளும் நீங்கி போகும். இந்த வசனம் எந்த மனிதனையும் யாரெல்லாம் அந்த வெளிச்சத்தை நாடி வருகிறார்களோ அவருடைய வாழ்வில் இருக்கிற எல்லா இருளையும் அவர் நீக்கி அவருடைய வாழ்வு வெளிச்சமாய் மாற்றி மகிழ பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறையா. உங்கள் வல்லமை இறங்கட்டும் அப்பா. வேதம் சொல்லுகிறதை ஆமேன்மை துடைக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளின்னு சொல்லப்பட்ட நீரே மெய்யான ஒளி. ஆண்டவரே, இருளுக்குள் இருக்கிற மனுஷனுடைய வாழ்வை வெளிச்சமாய் மாற்றுகிற ஆண்டவரே ஒளியாக இருக்கிறீங்கப்பா. இன்றைக்கும் இருளுக்குள் வேதனையுடைய கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள். வெளிச்சத்தை உதிக்க பண்ணுங்க. வாழ்வுக்கு எல்லா இருளை மாற்றி அவருடைய வாழ்வை பிரகாசமாக்கி மகிழ பண்ணும். சில அன்பு காரணங்களுமை துடிக்கிறோமே. பிரேஸ் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.